அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் கல்வி அகாடமிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க் சம்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துருவோம். பார்ட் 5ல் ஃப்ராக்ஷனில் அடிஷன் சப்ட்ராக்ஷன், அதாவது பின்னங்களினுடைய கூட்டல் கழித்தலுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் சம்ஸ் இதுதான். இதுக்கான ஆன்சர் பாருங்கள், சரியாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கான கிளாஸ்க்கு போகலாம். சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 6th வீடியோவில் இருக்கோம். ஃப்ராக்ஷனில் இது 3rd வீடியோ. போன கிளாஸில் ஃப்ராக்ஷன், அதாவது பின்னங்களினுடைய கூட்டல் கழித்தல் பார்த்துருந்தோம். இன்றைய வகுப்பில் பின்னங்களினுடைய பெருக்கல் வகுத்தல் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது பின்னங்களினுடைய பெருக்கல். உதாரணத்துக்கு ஒரு கணக்கு பார்க்கலாம். 2/3 × 3/5. இந்த சம் போடுறதுக்கு முன்னால் 4/6ன்னு ஒரு பின்னம் எடுத்துக்கலாம். இந்த பின்னத்தினுடைய எளிய வடிவம் எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸில், ஃப்ராக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸில், அதாவது இந்த 4/6 காமனான ஒரு எண்ணால், தொகுதியையும் பகுதியையும் வகுக்கக்கூடிய ஒரு காமனான எண்ணால் அடிக்க முடிஞ்சாலோ அல்லது சுருக்க முடிஞ்சாலோ சுருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன இருக்குது, 4/6 இருக்குது. 4, 6 இரண்டையுமே 2 வகுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 4 3 6. அப்போ என்ன பண்ணியிருப்போம், 2/3 அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த 4/6னுடைய எளிய வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். நம்ம என்ன பண்ணணும், தொகுதியையும் பகுதியையும் அடித்தோம். எதால் அடித்தோம், காமனாக இருக்கக்கூடிய 2 அப்படிங்கக்கூடிய எண்ணால் அடித்தோம். இப்போ 6/9ன்னு எடுத்துக்கோமே. இப்போ இந்த எண்ணை காமனாக எப்படி அடிக்கலாம், 2ஆல் அடிக்க முடியுமா? 6ல் 2 வகுப்படும், பட் 9ல் 2 வகுப்படாது. அதனால 2ஆல் அடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் அடிக்கலாம். 2 3 6, 3 3 9. அப்போ என்ன கிடைச்சிரும் நமக்கு, 2/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிய வடிவம் கிடைச்சிரும். எப்படி ஒரு பின்னத்தை தொகுதியையும் பகுதியையும் அடிச்சோமோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய 2/3 × 3/5 இருக்கு பார்த்தீங்களா? 2 பின்னங்களை பெருக்கும் போது கிராஸ் கேன்சலேஷன், அதாவது தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் எப்படி எளிய வடிவத்துக்கு அடிச்சோமோ அதுபோல இந்த பின்னத்தினுடைய தொகுதியை 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னத்தினுடைய பகுதியால் ஒரே பொதுவான எண்ணால் அடிக்கவோ சுருக்கவோ முடியும். அதே போல இரண்டாவது பின்னத்தினுடைய தொகுதியை என்ன பண்ணலாம், முதலாவது பின்னத்தினுடைய பகுதியால ஒரே எண்ணால அடிக்க முடிஞ்சாலோ அல்லது சுருக்க முடிஞ்சாலோ சுருக்கலாம். இதுதான் கிராஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. இப்ப மறுபடியும் கூட எழுதிக்குவோம். 2/3 × 3/5. வழக்கமா எளிய வடிவம்ங்கிறது என்ன பண்ணுவோம், இந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய தொகுதியும் பகுதியை மட்டும்தான் அடிப்போம். ஆனா 2 பின்னங்களினுடைய பெருக்கல்னு வரும்போது 2/3 3/5 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பின்னத்தினுடைய தொகுதியை இன்னொரு பின்னத்தினுடைய பகுதியால் அடிக்கலாம். அதே போல ஒரு பின்னத்தினுடைய தொகுதியை அதே பின்னத்தினுடைய பகுதியாலையும் அடிக்கலாம். சேம், இந்த தொகுதியை இந்த பகுதியாலையும் அடிக்கலாம், இந்த தொகுதியை இந்த பகுதியாலையும் அடிக்கலாம். இது மட்டும்தான் பின்னங்களுடைய பெருக்கல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி பின்னங்களுடைய கூட்டல் போல எல்சிஎம் எடுக்கிறதோ அல்லது பகுதியை ஒரே மாதிரி மாத்துறதோ எந்த அவசியமே கிடையாது. இப்ப 2/3 × 3/5 இருக்கா, எப்படி அடிக்கலாம், இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, ஒரு 3 3 ஒரு 3 3. இப்ப இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு, அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 2 அப்படியே போட்டுக்கலாம் by 1 இன்ட்டு இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு by 5 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், தொகுதி 2 பேத்தையும் பெருக்கி மேல போட்டுக்கலாம். 2 2 போட்டாச்சு. கீழே இருக்கிறது 2 பேத்தையும் பெருக்கலாமா, 4 5 5. அப்ப 2/5 இதுதான் சரியான ஆன்சர். இன்னொரு சம் போடலாமா, 4/7 பெருக்கல் 7/2. கொஸ்டின் எழுதிக்குவோம். 4/7 பெருக்கல் 7/2. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதியும்
இங்க இருக்கக்கூடிய தொகுதியும் ஒரே எண்ணால் அடிக்க முடியும். எந்த எண்ணால் அடிக்க முடியும்? 7ஆலே அடிக்க முடியும். ஓரேல் 7, ஓரேல் 7. அதே போல இங்க இருக்கக்கூடிய 4ஐயும் இங்க இருக்கக்கூடிய 2ஐயும் நாம் அடிக்கலாம். எந்த எண்ணால் அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாம். ஓ2 2, 2 4. அப்ப என்ன இருக்கு? 2/1 இன்ட்டு 1/1. அப்ப என்ன பண்ணலாம்? 2 2 பை 1 1. 2 1ஆல் வகுத்தா 2. இன்னொரு சம் பார்க்கலாம். 4/9 பெருக்கல் 3/6. கொஸ்டின் எழுதிக்கோமா? 4/9 பெருக்கல் 3/6. எப்படி அடிக்கலாம்? இந்த 3ஐயும் 6ஐயும் அடிக்கலாம். அதே சமயத்தில் இந்த 3ஐயும் 9ஐயும் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? இந்த 3ஐயும் 9ஐயும் நம்ம அடிச்சிட்டோம், சுருக்கிட்டோம்னா இந்த 4ஐயும் இந்த 6ஐயும் அடிச்சுக்கலாம். இரண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சுக்கலாம். அப்போ எப்படி அடிக்கலாம்? 1 3 3, 3 3 9 அடிச்சாச்சுங்களா? அதே போல இந்த 4ஐயும் 6ஐயும் அடிக்கலாம். 2 4, 3 6. இப்போ என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு? மேல 2/3 பெருக்கல் இங்க என்ன இருக்கு? 1/3. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். தொகுதி 2 பேத்தையும் பெருக்குங்க. 2 2 பை 3 3 9. அப்ப 2/9. இதுதான் சரியான ஆன்சர். இன்னொரு சம் போடலாமா? கொஸ்டின் நம்பர் 4. 5/8 பெருக்கல் 4/5. கொஸ்டின் இன்னொரு டைம் எழுதிக்கலாமா? 5/8 பெருக்கல் 4/5. யாரை எடுத்து யாரால் அடிக்கலாம்? இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் அடிச்சிடலாமா? 4 5 5, 4 5 5. வேற யார் அடிக்கலாம்? இங்க இருக்கக்கூடிய 4ஐயும் இங்க இருக்கக்கூடிய 8ஐயும் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 1 4 4, 2 4 8. எழுதிக்கலாமா? 1/2 பெருக்கல் 1/1. 1 1ஆல பெருக்குனா 1, 2 1ஆல பெருக்குனா 2. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 1/2. நீங்க போட போட இதை பழகிக்குவீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5/8 அதே சமயம் எடுத்துக்கோமே. 4/5 எப்படி அடிக்கலாம்? 1 4 4, 2 4 8, 1 5 5, 1 5 5. என்ன பண்ணலாம்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. 1 1ஆல் வகுத்தா 1. ஸோ முன்னால் இருக்கக்கூடிய 1/2 மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த பின்னத்தை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போக போக இந்த மாதிரி 1எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நாமளாவே விட்டுருவோம். அடுத்த சம் போடலாமா? கொஸ்டின் நம்பர் 5. 15/16 பெருக்கல் 8/9. ஆன்சர் எழுதிக்கோமா? கொஸ்டின் மறுபடியும் இன்னொரு டைம் எழுதிக்கோமா? 15/16 பெருக்கல் 8/9. எப்படி அடிக்கலாம்? 8 16 அடிச்சிடலாமா? 1 8 8, 2 8 16. அதே போல இந்த 15ம் இந்த 9ஐயும் அடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? 3ல் அடிக்கலாம். 3 3 9, 5 15. அப்ப என்ன இருக்கு? எழுதிக்கலாமா? 5/2 பெருக்கல் 1/3. என்ன பண்ணணும்? தொகுதி 2 பேத்தையும் பெருக்கிக்கணும். 5 × 1 5/2 3 6. இதுதான் சரியான ஆன்சர். அப்ப பின்னங்களின் பெருக்கல் அப்படின்னா கிராஸ் கேன்சலேஷன் இருக்கணும். எப்படி இருக்கணும்? 4/5 பெருக்கல் 10/12 இருக்குன்னு வச்சுங்களேன். யாரை யாரால கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இந்த 4 எடுத்து இந்த 12ஆல கேன்சல் பண்ணலாம். அதே போல இந்த 4 எடுத்து 5ஆல கேன்சல் பண்ணலாம். ஒரு தொகுதியையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த பகுதியை வேணாலும் அடிக்கலாம். அதோட பகுதியை அடிக்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னத்தினுடைய பகுதியை அடிக்கலாம். இன்கேஸ் 3 பின்னங்கள் இருந்துச்சுன்னா 4/5 பெருக்கல் 10/12 பெருக்கல் 15/16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தா கூட இந்த 4 எடுத்து இந்த 12ஆல் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 4 எடுத்து எதால் அடிக்கலாம்?
16ஆலையும் அடிக்கலாம். ஆனா ஒரு டைம் மட்டும் தான் அடிக்க முடியும். அதே போல இந்த 5 இந்த 10ஆல் அடிக்கலாம், அல்லது இந்த 5 எடுத்து இந்த 15ஆல் அடிக்கலாம். அதாவது நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தொகுதிய இன்னொரு பகுதியால, அது அந்த பின்னத்தினுடைய பகுதியா கூட இருக்கலாம், அல்லது பக்கத்து பின்னத்தினுடைய எந்த பகுதியா வேணாலும் இருக்கலாம். அதை அடிக்கலாம். ஒரு டைம் மட்டும் தான் அடிக்க முடியும். சரி, இந்த பின்னங்களினுடைய பெருக்கல்ல பொதுவாவே நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணக்கூடிய சில இடங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாமா? 2/3 into 6/8. நல்லா பாருங்க, 2/3ஐயும் 6/8 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பின்னத்தையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பகுதி எப்படி இருக்கு? வேற வேற மாதிரி இருக்கு. வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்குவாங்க, பெருக்க முடியாதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ 3க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது தவறு. எப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? 2/3 பிளஸ் 6/8 கூட்டலா இருக்கும்போது மட்டும்தான் இரண்டு பின்னத்தினுடைய பகுதிகளும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? 3க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. அப்ப பெருக்கலா இருக்கும்போது அவற்றினுடைய பகுதிகளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு பகுதிகளும் வேற வேற மாதிரி இருந்தா கூட எந்த கவலையும் இல்லை. இன்னும் சில மாணவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்க குறுக்கு பெருக்கல் பெருக்கிடுவாங்க. ஒன்னு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தப்பு பண்ணிடுவாங்க. இன்னொன்னு, பகுதி ரெண்டும் வெவ்வேறையா இருந்துச்சு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 2 16 கூட்டல் 6 3 18 பை 3 24ன்னு போட்டுட்டு ஆன்சர் போட்டுருவாங்க. அதுவும் தவறு. நல்லா கவனிச்சுக்கங்க. கூட்டலுக்கான ரூல்ஸை கொண்டு வந்து எங்க வச்சிடக்கூடாது? பெருக்கலுக்குள்ளார வச்சிடக்கூடாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 4/5 கூட்டல் 10/12ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இரண்டு பின்னத்தினுடைய கூட்டல் கணக்கு. அப்ப நம்ம கூட்டல் கணக்குன்னா வழக்கமா என்ன பண்ணணும்? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம்ல, பகுதி 2 பேரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு தொகுதி 2 பேர்த்தையும் கூட்டிடணும். சப்போஸ் பகுதி வெவ்வேறா இருந்துச்சுன்னா 5க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆர் என்ன இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இங்க பெருக்கலுக்கான கான்செப்டை பயன்படுத்திடுவாங்க. 4/5 இருக்கு, 10/12 இருக்கு. அப்ப இங்க யாரை கேன்சல் பண்ணலாம்? 1 4 4 3 12 1 5 5 2 5 10. அப்போ 1/1 கூட்டல் 2/3ன்னு என்ன பண்ணிடுவாங்க? பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. கூட்டல் கணக்குல பெருக்கலுக்கான விதியை பயன்படுத்திடுவாங்க. அதே போல பெருக்கல் கணக்குல என்ன பண்ணிடுவாங்க? கூட்டலுக்கான எல்சிஎம்மையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனையும் பயன்படுத்திடுவாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ தெளிவா தெரிஞ்சுங்க. கூட்டலா இருந்தா பகுதி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னு பார்த்துட்டு தொகுதி 2 பேர்த்தையும் கூட்டிடணும். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு, பகுதி 2 பேரும் வெவ்வேறையா இருந்தாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? பகுதி 2 பேர்த்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு பகுதியை ஒரே மாதிரி மாத்திக்கணும். ஆர் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு கூட்டலுக்கான விடை கிடைச்சிரும். இதுவே பெருக்கலுக்கான கணக்கா இருந்துச்சுன்னா இங்க பகுதி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் கூடிய அவசியம் கிடையாது. அதே போல எல்சிஎம்மும் கிடையாது. அதே போல என்ன கிடையாது? கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் கிடையாது. அப்ப என்னதான் முக்கியம்? இங்க பெருக்கல் கணக்கா இருந்துச்சுன்னா யாரை கேன்சல் பண்ணலாம்? 4/5 பெருக்கல் 10/12 இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணலாம்? பெருக்கலுக்கான விதியில கிராஸ் கேன்சலேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்ல, கிராஸ் கேன்சலேஷன். அதாவது 4ஐயும் 12ஐயும் அடிக்கலாம். 1 4 4 3 12 1 5 5 2 5 10ன்னு அடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே எழுதிட்டு
தொகுதி 2 பேத்தையும் பெருக்கி தொகுதியில போட்டுருவோம். பகுதி 2 பேத்தையும் பெருக்கி என்னத்துல போட்டுருவோம்? பகுதியில போட்டுருவோம். இங்க பகுதி ஒரே மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கூடிய அவசியம் கிடையாது. பகுதியை ஒரே மாதிரி மாத்தணுங்க கூடிய அவசியமும் கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுங்க. கூட்டலுக்கும் பெருக்கலுக்குமான விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு கூட்டலுக்கான விதியை பெருக்கல்லையும் பெருக்கலுக்கான விதியை கூட்டல்லையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க தெளிவா கத்துக்கோங்க. ரைட். அதுக்கு அடுத்தது டிவிஷன் பார்க்கலாம். ஃப்ராக்ஷனுடைய டிவிஷன் பார்க்கலாம். ஒரு சம் பார்க்கலாம். 2/3 divided by 4/5. பொதுவாகவே ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால நம்மளால வகுக்க முடியாது. ஆனா வகுத்தல் கொடுத்துருக்காங்களே, எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பின்னத்தை எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு அந்த வகுத்தல்குரிய அந்த டிவிஷனை நாம என்னவா பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷனா மாற்ற போறோம். மல்டிப்ளிகேஷனா மாத்திட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது பின்னம் இருக்கு பாத்தீங்களா, 4/5 இருக்கு பாத்தீங்களா, அந்த பின்னத்தினுடைய ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழி போட்டுக்க போறோம். அப்ப என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே வச்சுக்கணும். வகுத்தலுக்கு பதிலா என்ன போடணும்? பெருக்கல் போடணும். பெருக்கல் போட்டு முடிச்சு என்ன பண்ணணும்? இந்த பின்னத்தினுடைய தலைகீழின்னா என்ன அர்த்தம்? தொகுதி பகுதிக்கு போயிடணும், பகுதி தொகுதிக்கு போயிடணும். அவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு மேல நமக்கு என்ன தெரியும்? பின்னங்களுடைய பெருக்கல் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நம்ம அடிச்சிடலாமா? மறுபடியும் எழுதிக்குவோம் இங்க தெளிவா. 2/3 பெருக்கல் 5/4. எப்படி அடிக்கலாம்? இவங்க 2 பேர்த்து அடிக்கலாமா? 2யும் 3யும் அடிக்கலாம். ஆனா இங்க அடிக்க முடியாது. ஏன்னா ஒரே எண்ணால வகுக்க முடியாது. அப்ப 2யும் 4யும் அடிக்கலாமா? அடிக்கலாம். எப்படி? 2 2 4. அப்ப என்ன கிடைச்சிருச்சு? இந்த 3யும் 5யும் அடிக்க முடியும். ஆனா ஒரே எண்ணால அடிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு குறைவு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்குவோம்? அப்படியே போட்டுக்குவோம். 1/3 பெருக்கல் 5/2. என்ன பண்ணணும்? தொகுதி 2 பேத்தையும் பெருக்கி தொகுதியில போடணும். 5 5/3 6. அப்ப ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருச்சுங்க? 5/6. இன்னொரு சம் போடலாமா? 5/6 வகுத்தல் 1/3. என்ன பண்ணலாம்? கொஸ்டின் எழுதலாமா? 5/6 வகுத்தல் குறி என்னவா மாத்தணும்? பெருக்கலா மாத்தணும். பெருக்கலா மாத்திட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பின்னத்தினுடைய தலைகீழி தொகுதி எங்க போயிடணும்? கீழே வந்துடணும். பகுதி மேல வந்துடணும். அப்ப 3/1. இப்ப எப்படி அடிக்கலாம்? 1 3 3 2 3 6. வேற எதையும் அடிக்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5/2. இங்கேயும் 1 தான் இருக்கு. ஸோ விட்டுருவோம். இங்கேயும் 1 தான் இருக்கு. விட்டுருவோம். அதாவது என்ன அர்த்தம்? அடுத்த பின்னத்தை எழுதணும்னா பெருக்கல் 1/1 வரும். அடுத்தது தொகுதி 2 பேத்தையும் பெருக்கணும்னா 5 1 5 2 1 பெருக்குனா 2. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா எழுதும் போதே தொகுதியிலையும் பகுதியிலையும் 1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டுட்டு எழுதிடலாம். 1 1. என்ன பண்ணாலும் ஆன்சர் 5/2 தான் வரும். அதை எழுதும் போதே நம்ம என்ன பண்ணிடலாம்? விட்டுறலாம். அடுத்த கொஸ்டின் போடலாமா? 7/8 வகுத்தல் 7/16. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே எழுதிக்கலாம். 7/8 வகுத்தலை தூக்கிட்டு பெருக்கல் மாற்றணும். பெருக்கல் மாத்திட்டு என்ன பண்ணணும்? பின்னத்தினுடைய தலைகீழி 7/16 இருக்கிறத 16/7 மாற்றணும். நிறைய மாணவர்கள் இந்த தப்ப பண்ணிடுவாங்க. எந்த தப்பு பண்ணிடுவாங்க? வகுத்துல பெருக்கலா மாத்திருவாங்க. ஆனா அவற்றினுடைய தலைகீழி மாத்த மறந்துடுவாங்க. நல்ல கவனமா செய்யணும். யார் அடிச்சிடலாம்? 7 7 அடிச்சிடலாமா? 1 7 1 7. 8 16 அடிச்சிடலாமா? 1 8 8 2 16. இங்க நல்லா கவனிங்க. மேலேயும் 1 கீழேயும் 1 வந்துருச்சு. ஸோ 1 1ஆல் வகுத்தா 1 அந்த பக்கம் பெருக்குனாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பின்னத்தை விட்டுருவோம். ரெண்டாவது பின்னத்தில் என்ன இருக்கு? இங்கே மேலே 2 இருக்கு, கீழே 1 இருக்கு. அப்போ 2 1ஆல் வகுத்தா 2 தான் வரும். அப்போ ஆன்சர் எவ்வளவு? 2. எப்படி மறுபடியும் கேட்குறீங்களா? பாருங்க. 1/1 பெருக்கல் 2/1 வருதா? இப்போ என்ன பண்ணலாம்? 1 1ஆல் வகுத்தாலும் 1 தான், 2 1ஆல் வகுத்தா 2 தான். அப்போ 2 2. இன்னும் புரியணும்னா தொகுதி 2 பேத்தையும் பெருக்குங்க. 2/1 1. அப்போ 2 1ஆல் வகுத்தா 2. அதை நம்ம ஆரம்பத்திலே அதை என்ன பண்ணிடலாம்? அந்த 1எல்லாம் விட்டுட்டு ஆன்சர் 2ன்னு எழுதிக்கலாம்.
அடுத்ததும் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4. 4/9 வகுத்தல் 2/3. இப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 4/9 வகுத்தலை தூக்கிட்டு பெருக்கலா மாத்திருங்க. 2/3 என்னன்னு மாறிடும்? 3/2 மாறிடும். இப்போ எப்படி அடிக்கலாம் சொல்லுங்க? இந்த 3 9 அடிக்கலாமா? 1 3 3 3 3 9. இந்த 2 அடிச்சிடலாமா? 1 2 2 2 2 4. இங்க பாத்தீங்கன்னா 1 1 வந்துருச்சு. ஸோ விட்டுறலாம். அப்ப இந்த பின்னத்தை மட்டும் எழுதிக்கலாம். என்ன எழுதலாம்? 2/3. இதுதான் சரியான ஆன்சர். இன்னொரு சம் போடலாமா? கொஸ்டின் நம்பர் 5. 15/16 வகுத்தல் 5/8. என்ன பண்ணலாம்? 15/16 அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன பண்ணணும்? வகுத்தல் குறி என்னவா மாத்தணும்? பெருக்கலா மாத்திட்டு இந்த பின்னம் இரண்டாவது பின்னத்தினுடைய தலைகீழி மறக்க கூடாது. 8/5. இப்ப அடிச்சிடலாமா? யார் அடிக்கலாம்? 8யும் 16யும் அடிக்கலாம். 1 8 8 2 8 16. இந்த 5யும் 15 அடிச்சிடலாமா? 1 5 5 3 5 5. பாத்தீங்கன்னா இங்க என்ன கிடைச்சிருக்கு? இங்கேயும் 1 இங்கேயும் 1 1 1ஆல வகுத்தா 1, அதே போல 1ஆல பெருக்கனால இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த பின்னத்தை எந்த பின்னத்தை? இந்த 1/1ங்கிறத விட்டுறலாம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 3/2. இதுதான் சரியான ஆன்சர். பொதுவா இந்த இடத்துல இன்னொரு தப்பு பண்ணுவாங்க. எந்த எந்த மாதிரி தப்புன்னு பாத்தீங்கன்னா 3/2 பெருக்கல் 5/9 பெருக்கல் 4/12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 3 பின்னத்தை பெருக்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 எடுத்து 9ஆலே அடிப்பாங்க. 1 3 3 3 3 9 அடிச்சுட்டு இதே 3 எடுத்து இந்த 12ஆலே அடிப்பாங்க. 1 3 3 4 3 12 அடிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு தொகுதியும் பகுதியும் எத்தனை தரம் மட்டும்தான் அடிக்க முடியும்? ஒன்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணை இன்னொரு எண்ணால் என்ன பண்ணக்கூடாது? அடிக்க கூடாது. இது தவறான பதில், தவறான விடை. இப்படி போடக்கூடாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4/10 பெருக்கல் 8/5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரால அடிச்சிருவாங்க? இந்த தொகுதி 2 பேத்தையுமே அடிச்சிருவாங்க. 1 நாள் 4 2 நாள் 8ன்னு அடிச்சிருவாங்க. 1 5 5 2 5 10ன்னு அடிச்சிருவாங்க. இதுவும் தவறானது. இதுவும் தவறானது. ஸோ நம்ம தெளிவா கத்துக்கணும். ஒரு தொகுதியை இன்னொரு தொகுதியால் அடிக்க கூடாது. ஒரு பகுதியை இன்னொரு பகுதியால் என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. ரூல்ஸ் எல்லாம் தெளிவா நம்ம என்ன பண்ணிக்கணும்? கத்துக்கணும். சில பயிற்சி கணக்குகள் பார்க்கலாமா? 1வது சம் 4/9 பெருக்கல் 3/8. கொஸ்டின் எழுதிக்குவோம். 4/9 பெருக்கல் 3/8. யாரை எடுத்து யாரால் அடிக்கலாம்? 3யும் 9யும் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 1 3 3 3 3 9. அதே போல வேற 2 பேர்த்து யார் அடிக்கலாம்? இந்த 4யும் 8யும் அடிக்கலாம். 1 4 4 2 நாள் 8. அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 1/3 பெருக்கல் 1/2. அப்ப என்ன வந்துடும்? தொகுதி 2 பேர்த்தையும் பெருக்குங்க. 1 1 1 3 2 6. சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்படி ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 பெருக்கல் 5/7 அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களே, இங்க அடிக்கவே முடியல. என்ன பண்றது? 3 7ஆலையும் அடிக்க முடியாது, 3 4ஆலையும் அடிக்க முடியாது, 3 வேற எதாலையும் அடிக்க முடியாது. அதே போல 5 4ஆலையும் அடிக்க முடியாது, 5 7ஆலையும் அடிக்க முடியாது. இப்படி கிராஸ் கேன்சல் பண்றதுக்கே வழி இல்லையே. என்ன பண்றதுன்னா எதுவும் பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் 2 பேத்தையும் பெருக்கி, அதாவது தொகுதி 2 பேத்தையும் பெருக்கி தொகுதியில போட்டுருவோம். டினாமினேட்டர் 2 பேத்தையும் 4 எவ்வளோங்க? 28 அப்படியே போட்டுருவோம். இதுல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அடுத்த சம் பார்க்கலாமா? 2/5 பெருக்கல் 5/8.
இப்போ என்ன பண்ணலாம் 2/5 பெருக்கல் 5/8 யாரால் அடிக்கலாம் இந்த 2 எடுத்து இந்த 8ஆல் அடிச்சிடலாம் 2 4 2 8 அதே போல் 5 5 அடிச்சிடலாமா 5 5 5 5 அப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பின்னத்தில் தொகுதியும் 1 பகுதியும் 1 ஸோ 1 வகுத்தா 1 ஸோ நம்ம அதை என்ன பண்ணிடலாம் இந்த முதல் பின்னத்தை விட்டுறலாம் போட போட உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிரும் அப்போ ரெண்டாவது பின்னம் என்ன இருக்கு 1/4 அப்போ 1/4 தான் சரியான ஆன்சர் இன்னொரு சம் போடலாமா 3/4 வகுத்தல் 1/2 வகுத்தல் கணக்கு வந்துடுச்சு அப்ப என்ன பண்ணணும் 3/4 என்ன பண்ணணும் வகுத்தல தூக்கிட்டு என்னவா மாத்தணும் பெருக்கலா மாத்தணும் அப்படியே 1/2 போட்டுடலாமா போடக்கூடாது தப்பு என்ன பண்ணணும் அவற்றினுடைய தலைகீழி 2 மேலே போயிடும் 1 கீழே வந்துடும் இப்போ நம்ம ஏதாவது கிராஸ் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா பண்ணலாமே எப்படி பண்ணலாம் இங்கே 2 இருக்குது இங்கே 4 இருக்குது 2 2 2 2 4 இப்போ பின்னம் எழுதுங்க பார்க்கலாம் 3/2 இந்த பின்னத்தில் தொகுதியிலையும் 1 இருக்குது பகுதியிலையும் 1 இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த பின்னத்தையே விட்டுருவோம் அப்படியே போட்டாலும் என்ன ஆன்சர் தான் வரப்போகுது நமக்கு 3/2 தான் வரும் ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 3/2 இன்னொரு சம் போடலாமா 5/6 வகுத்தல் 5/12 மீண்டும் ஒரு வகுத்தல் கணக்கு வந்துடுச்சு அப்ப என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே எழுதிக்க போறோம் 5/6 என்ன பண்ணணும் வகுத்தலை தூக்கிட்டு பெருக்கலாம் மாத்தணும் இதனுடைய ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழ 5/12 என்னன்னு மாறிடும் 12/5 மாறிடும் யார் அடிச்சிடலாம் 5 5 அடிச்சிடலாம் 5 5 5 5 இவங்களே அடிச்சிடலாமா 6 12 6 6 2 12 மொதல் பின்னத்துல 1/1 கிடைச்சிருக்கு அதை விட்டுருவோம் ரெண்டாவது பின்னத்துல என்ன கிடைச்சிருக்கு 2/1 2 1ஆல் வகுத்தாலும் எவ்வளவுதான் 2 தான் ஆன்சர் இதுதான் சரியான விடை அடுத்த சம் பார்க்கலாமா 3/5 பெருக்கல் 10/9 வகுத்தல் 2/3 அப்ப என்ன பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க 3 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு பெருக்கல் இருக்கு ஒரு வகுத்தல் இருக்கு ஒரு பெருக்கல் ஒரு வகுத்தல் இருக்கு ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும் வகுத்தல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே வச்சுக்கலாம் 3/5 பெருக்கல் 10/9 வகுத்தல என்னவா மாத்தணும் நாம பெருக்கலா மாத்திட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பின்னத்தை என்னவா பண்ணணும் தலைகீழா மாத்தணும் மாத்திட்டோமா இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 3 பின்னங்கள் இருக்கு 2 பெருக்கல் இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொகுதியை எந்த பகுதியில வேணாலும் அடிக்கலாம் இந்த 3 இந்த 9ஆல் அடிக்கலாம் அப்படி இல்லையா இங்க இருக்கிற 3 இந்த 9ஆல் அடிக்கலாம் அதே போல இந்த 5 இந்த 10ஆல் அடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய 2 இந்த 10ஆல் அடிக்கலாம் எப்படி வேணாலும் அடிக்கலாம் ஆனா ஒரு டைம் தான் என்ன பண்ணணும் அடிக்கணும் நம்ம வரிசைப்படி அடிச்சுக்கலாம் 1 3 3 3 3 9 அதுக்கு அடுத்தது 1 5 5 2 5 10 அதே போல இங்க 3 வந்துருச்சுங்களா இந்த 3 அடிச்சிடலாமா 1 3 3 1 3 3 இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கா இவங்க 2 பத்தி அடிச்சிடலாமா 1 2 1 2 இப்ப பார்க்க போனா எல்லா பின்னத்திலயுமே என்னதான் இருக்கு 1 தான் இருக்கு 1/1 1/1 1/1 எல்லாத்த பெருக்கினாலும் நமக்கு என்னதான் வரும் 1 1 1 அதே போல 1 1 1 1 அப்ப 1 1ஆல் வகுத்தாலும் 1 அப்ப இந்த கணக்குக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 இதுதான் சரியான ஆன்சர் உங்களுக்கு ஒரு 3 கணக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் இதற்கான விடைகளை கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ஸ்மார்ட் கல்வி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான அழுத்திருங்க அதே போல இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய ஸ்மார்ட் கல்வி அகாடமி பேஜஸ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு